அனைவருக்கும் வணக்கம். நான் தீபசுகுணா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹீமோகுளோபினை எப்படி நேச்சுரல் வேலை இம்ப்ரூவ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஹீமோகுளோபின்னா என்ன, ஹீமோகுளோபின் கம்மியாகிறதுனால நம்ம பாடியில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வருது, என்ன ரீசன்னால ஹீமோகுளோபின் கம்மியாகிறன்றதை நம்ம போட்டிருந்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹீமோகுளோபினை எப்படி நேச்சுரல் வேல இம்ப்ரூவ் பண்ணலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? முக்கியமாக ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, டாக்டர் நான் அயன் ரிச் உணவுப் பொருட்கள் அதிகம் எடுத்தாலும் எனக்கு ஏன் ஹீமோகுளோபின் நமக்கு ஏறவே மாட்டேங்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், ஏன்னா அயன் ரிச் உணவுப் பொருட்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன ரீசன்னா, நம்மளோட பாடியில் அயன் அப்சார்ப்ஷனுக்கே விட்டமின் சி ரொம்ப ரொம்ப தேவை. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அயன் கம்மியாக இருக்குது, அதாவது ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாக இருக்குன்றவங்க விட்டமின் சி, விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட், இது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனாலே நம்மளோட ஹீமோகுளோபின், அதாவது ரத்தத்தோட அளவு அதிகரிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இந்த எள்ளு உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த எள்ளை உருண்டை மாதிரியோ இல்லை லட்டு மாதிரி பண்ணி, முக்கியமாக லேடிஸ் கண்டிப்பாக மாதவிலக்கு ஏற்படுறது பார்த்தீங்களா, அப்போலாம் நமக்கு யூரோப்புக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக எள்ளு உருண்டை அதிகமாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளோட பாடியில் ஹீமோகுளோபினை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நல்லா ரெகுலேட் பண்ணி விடுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஹீமோகுளோபின் கம்மியாகிட்டே இருக்குன்னா தேனில் ஊற வச்ச பேரிச்சப்பழம், அதுக்கப்புறம் அத்திப்பழங்கள், அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்க, அதாவது கருப்பு திராட்சையை ஊற வச்சு அந்த தண்ணி காலைல குடிச்சிட்டாங்க. இதுவும் நம்மளோட ஹீமோகுளோபினோட அளவு அதிகப்படுத்துறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த முக்கியமாக நம்ம என்ன சொல்லலாம், முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கணும். இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கினாலே இரும்பு சத்து அதிகமாக வருது. ஸோ ஹீமோகுளோபின் அதோட அளவை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது போக பசலை கீரைகள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீரைகள்லாம் எடுத்துக்கும் போது இப்போ நம்ம நார்மலாக கீரைன்ற நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீட்டில் எல்லாரும் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்றாங்க. அதோட நம்ம என்ன சூப் மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கட் பண்ணி பண்ணுறதுனால நம்ம குக் பண்ணும்போதுமே நிறைய நம்மளோட மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு எலிமினேட் ஆகும். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பொரியல் பண்ணும்போது நல்லா கட் பண்ணி குக் பண்ணும்போது தண்ணி வச்சு குக் பண்ணி மீதி தண்ணி வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. முக்கியமாக சூப் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு விரைவில் நம்மளோட ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் டெய்லி மாதுளம்பழச்சாறு, அப்புறம் ஆப்பிள், அப்புறம் ஆரஞ்சு ஜூஸஸ், ஆப்ரிகாட் எல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டே வாங்க. இதெல்லாம் நம்மளோட ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நன்றி, வணக்கம்.